Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics, Unit 3. Magnetism and magnetic effects of electric current la ulla important numerical problems one by one solve பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் அந்த வீடியோல example 3.19 எப்படி சால்வ் பண்றது அப்படினு பார்க்கலாம். This is a given problem. இந்த ப்ராப்ளத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னா எலக்ட்ரான் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல சர்க்குலர் மோஷன்ல மூவ் ஆகுது. இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய வேல்யூ 0.500 டெஸ்லா. Radius of circular motion is 2.50 millimeter. இதை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த எலக்ட்ரானுடைய ஸ்பீட் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். கிவன் மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. B is equal to 0.500 டெஸ்லா. இங்கே 2 0 எது கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 3 டெசிமல் பிளேசஸ் அக்யூரசி வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் மோஷன் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் மோஷன் இஸ் ஈக்குவல் டு 2.50 millimeter. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2.50 into 10⁻³ மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது மில்லிமீட்டரை எஸ்ஐ யூனிட் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். நமக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு 2 வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான், இன்னொன்று மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் Q is equal to 1.6 into 10⁻⁻19 கூலும். சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ், ஆனால் இங்கே மேக்னிடியூட் மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். அதனால் 1.6 into 10⁻⁻19 கூலும். நெக்ஸ்ட் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 9.11 into 10⁻⁻31 கிலோகிராம். ஸோ இந்த 2 வேல்யூஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா டு ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரான் இன் த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் we are going to use the formula V is equal to BQR by M. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரானை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாவை நம்ம மோஷன் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிற தியரிட்டிக்கல் டாப்பிக்கில் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலாவை இங்கே டைரெக்டாக எடுத்துக்கிறோம். V is equal to BQR by M. இங்கே Bங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட், Qங்கிறது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான், R is the radius of the circular motion, M is the mass of the electron. ஸோ இந்த எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரியும். அதனால் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get the speed of the electron. So this is equal to what is B? B is 0.5 into Q is 1.6 into 10⁻⁻19. What is the radius of the circular motion? This is 2.5 into 10⁻³ divided by M is 9.11 into 10⁻31. If you do the calculation, we will find this is equal to 2.195 into 10⁸ அப்படின்னு வரும். ஸோ V is equal to 2.195 into 10⁸. Vங்கிறது ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரான், யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதை லாகை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸி. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.